புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசுவாமி 30ஆம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத் துறையால் அனுசரிக்கப்பட்டது. ஊசூடு தொகுதி தொண்டமாநத்தம் வெள்ளேரிக்கரை பகுதியில் திடீர் தீ விபத்து. வீடு முழுவதும் எரிந்து ₹1.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். புதுவையில் கடும் வெயிலில் பணியாற்றும் போலீசார் துப்புரவு பணியாளர்களுக்கு தேடி சென்று குளிர்பானம் வழங்கும் சமூக ஆர்வலர். வலைதளத்தில் வீடியோ பரவல். தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் சாதி மத வெறுப்புணர்விற்கான எதிரான கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் சிறுகதை பயிலரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசுவாமி 30ஆம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத் துறையால் அனுசரிக்கப்பட்டது. இன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரி சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசுவாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதித்தி ஓட்டல் முன்பு உள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏ பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன், மக்கள் தொடர்பு உதவியாளர் தனசேகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள். தொடர்ந்து அவர் வாழ்ந்த மறைந்த அம்பலத்தடையார் மடம் இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு எம்எல்ஏ பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, PMK அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அமைப்பாளர் கணேசன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். மேற்கண்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசுவாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவர் சதாசிவம், அன்சாரி துரைசுவாமி தங்கை சுவர்ணலட்சுமி, மகள் ரங்கநாயகி, முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்குப்பம் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குநர் கந்தன் என்ற மெய்யழகன், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் சியாமலா, ஜெயராணி மற்றும் பேர பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மார்த்திகா, தியாகிகள் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டனர். ஊசூடு தொகுதி தொண்டமாநத்தம் வெள்ளேரிக்கரை பகுதியில் திடீர் தீ விபத்து. வீடு முழுவதும் எரிந்து ₹1.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் வெள்ளேரிக்கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு நேற்று மதியம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென நடந்த இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும், மேலும் இந்த தீ விபத்தில் 5 கோழிகள் இறந்து விட்டதாகவும், வீட்டிலுள்ள மளிகை பொருட்கள், அரிசி, ஆடைகள் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும், குறிப்பாக பாத்திரம் வியாபாரம் செய்வதற்காக 50,000 மதிப்பிலான புதிய பாத்திர பொருட்களும் எரிந்துவிட்டது என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நேரில் சென்று பார்வையிட்டு சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு உடனடியாக நிவாரணமாக உடுத்த ஆடை, போர்வை, பாய், காய்கறி, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்புகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார். தொடர்ந்து உங்களுக்கென இழப்பீடு அரசு மூலம் பெற்றுத்தரப்படும் என்றும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதில் பாமக ரமேஷ் உட்பட ஞானவேல், ஐயப்பன், மணிகண்டன் மற்றும் ராமநாதபுரம் தொண்டமாநத்தம் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் கடும் வெயிலில் பணியாற்றும் போலீசார் துப்புரவு பணியாளர்களுக்கு தேடி சென்று குளிர்பானம் வழங்கும் சமூக ஆர்வலர். வலைதளத்தில் வீடியோ பரவல். புதுவையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வெயிலுக்கு பயந்து வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் சிற்றுண்டி கடை வைத்து நடத்தி வருபவர் அருண். சமூக ஆர்வலரான இவர் சில நாட்களாக தன்னுடைய வாகனத்தில் ஐஸ் பெட்டியை பின்புறமாக கட்டி அதில் மோர், நன்னாரி சர்பத், இளநீர், குடிநீர், லெமன் ஜூஸ் ஆகியவற்றுடன் புதுச்சேரி நகர்பகுதியில் வலம் வருகிறார். இதனை கடும் வெயிலில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்தை சீரமைக்கும் போலீஸ் ஆகியோர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் இடத்திற்கே சென்று வெப்பத்தை தணிக்கும் வகையில் அவர்கள் விரும்பிய குளிர்பானங்களை கொடுத்து வருகிறார். இவருடைய சேவை தொடர வேண்டும் என்று காவல்துறையினர் வாழ்த்தி கைக்குலுக்கி அனுப்பி வருகின்றனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் சாதி மத வெறுப்புணர்விற்கான எதிரான கூட்டமைப்பினர் மனு அளித்தனர்.
புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் பொது செயலாளர் முருகானந்தம் தலைமையில் புதுச்சேரி ஜாதி மத வெறுப்புணர்விற்கு எதிரான கூட்டமைப்பினர் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான குலோத்துங்கனை சந்தித்து மனுவை அளித்தனர். அந்த மனுவில் தேர்தலின் போது வாக்குகளை பெற சாதி அல்லது மத வகுப்பு வாத உணர்வுகளை தூண்டிவிடக்கூடாது. ஆனால் பிரதமர் மோடி ராஜஸ்தான் தேர்தல் பிரசார பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியுள்ளார். அவரது பேச்சின் தாக்கம் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகிய இவரது மனங்களிலும் எத்தகைய தாக்கம் மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமென்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்தியாவில் மத வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவரது தேர்தல் பிரசாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் சிறுகதை பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த பயிலரங்கில் தமிழகம் புதுச்சேரியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்றனர். மேலும் பிரபஞ்சன் விருது புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர் ரமேஷ் பிரதானுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகையுடன் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரபஞ்சன் அறக்கட்டளை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசுவாமி 30ஆம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் அனுசரிக்கப்பட்டது. ஊசூடு தொகுதி தொண்டமானத்தம் வெள்ளேரிக்கரை பகுதியில் திடீர் தீ விபத்து. வீடு முழுவதும் எரிந்து ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். புதுவையில் கடும் வெயிலில் பணியாற்றும் போலீசார் துப்புரவு பணியாளர்களுக்கு தேடி சென்று குளிர்பானம் வழங்கும் சமூக ஆர்வலர். வலைதளத்தில் வீடியோ பரவல். தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் சாதி மத வெறுப்புணர்விற்கான எதிரான கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் சிறுகதை பயிலரங்கம் நடைபெற்றது.